பிரைஸ் த லார்ட். ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கான வேத தியான வசனம் அப்போஸ்தலர் 11:15. நான் பேசத் தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போலவே அவர்கள் மேலும் இறங்கினார். கர்த்தர் இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்கிற வார்த்தை என்னன்னா, இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒவ்வொரு விதமான அழைப்பை வச்சிருக்கிறாரு. சில பேரை முழு நேர ஊழியத்துக்கோ, சில பேரை பகுதி நேர ஊழியத்துக்கும், சில பேரை மிஷினரி ஊழியத்துக்கும், சில பேரை ஒரு நல்ல அரசு வேலையை கொடுத்து அவங்களோட கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து அவங்க ஊழியத்தை தாங்குற மாதிரியோ, சில பேரை சொந்த தொழிலை அவங்களே பண்ண வச்சு அது மூலியமாக ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து ஊழியத்தை தாங்குற மாதிரியான ஒரு விசேஷித்த அழைப்பை நம் தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்துருக்கிறாரு. இன்றைக்கு ஊழியத்துக்குன்னு அழைச்சவங்க ஆரம்பத்தில் அந்த ஊழியத்தை செய்யும்போது ஒரு நல்ல ஒரு வல்லமையோட அபிஷேகத்தோட அந்த ஊழியத்தை செஞ்சுருப்பாங்க. ஆனால் போக போக இப்போ அந்த ஊழியத்து நிமித்தம் ஒரு போராட்டத்தினாலேயோ இல்லை குடும்ப பிரச்சனையினாலேயோ அந்த ஊழியத்து நிமித்தம் சோர்ந்து போயிருப்பாங்க. இல்லை நான் இப்போ தான் புதுசாக ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும், நான் என்ன பண்ண போகிறேன், நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன ஊழியத்தில் அப்படின்னு யோசித்து சோர்ந்து போயிருக்கீங்களா? நீங்கள் ஒருபோதும் கவலைப்பட வேணாம். ஏன்னா அன்றைக்கு ஆதி திருச்சபைகளில் நம்மளுடைய முற்பிதாக்கள் ஊழியத்தை செஞ்சு வரும்போது அவங்கள வல்லமையாக நம் தேவனாகிய கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினார். அப்போ அவங்க ஊழியத்து நிமித்தம் ஒரு வல்லமை, ஒரு அபிஷேகம் ஒவ்வொருத்தர் மேலேயும் பரிசுத்தாவியானவர் இறங்கினார். அப்படி அந்த ஒரு ஊழியம் வல்லமையாக செய்யப்பட்டது போல் இன்றைக்கு ஊழியத்து நிமித்தம் சோர்வாக இருக்கிற உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னோட ஊழியத்தில் ஒரு வல்லமையை, ஒரு அதிகாரத்தை, ஒரு விசேஷத்தை, அபிஷேகத்தை உனக்கு கொடுக்க போகிறேன். உனக்கு கொடுத்து உன்னோட ஊழியத்தை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். அந்த நீ இதுக்கப்புறம் நீங்கள் சபையிலையோ ஒரு கான்ஃபரன்ஸ்லையோ நீங்கள் பேச தொடங்கும் போதே ஜனங்களுடைய இருதயம் திறக்கப்படும். அவங்க பாவ உணர்வு அடைஞ்சு ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவியானவரோட அபிஷேகம் அவங்க மேலே இறங்கும்போது அவங்க ஆண்டவருக்காக வைராகியமுள்ள ஒரு கூட்டமாக தேசத்தில் எழும்புவாங்க. அதனால் ஒருபோதும் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. உங்கள் ஊழியத்து நிமித்தம் கர்த்தர் ரொம்ப திரள் கூட்ட ஜனங்களை ரட்சிக்கப்பட்டு விசேஷமாக பயன்பட செய்ய போகிறார். அதனால் இன்றைக்கு நீங்கள் உங்கள் சுயபலத்தாலேயோ சுய திட்டத்தினாலேயோ இந்த ஊழியத்தை செய்யணும்னு நினைக்காம பரிசுத்தாவியானவரோட வழிநடத்துதலோடையும் அவருடைய சித்தத்தின்படி இந்த ஊழியத்தை நீங்கள் செய்யுங்க. தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ.